ஆஹ் ஐயா, சாமி கிட்ட வந்த டியூட்டிஸில் முருகேசன் அண்ட் டாக்டர் டிபிஎம் இடையில வந்து ஒரு பெரிய பிரேக். சாமியை பார்க்காம இருக்கக்கூடிய சூழ்நிலை. அவங்க திரும்ப ஒரு பல வருஷங்களோ பல மாதங்களோ கழிச்சு வரும்போது சாமி காட்டின அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அதே போல் அவங்களோட தேகம் துறக்கிறதுக்கு முன்னாடி கடைசி அவங்க பார்த்து சாமி பார்த்துட்டு போகும்போது அப்போ சாமி காட்டின எக்ஸ்பிரஷன்ஸ், இது வந்து ஒரு சாட்சியம் வந்து பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் சாமி கொடுத்தாங்க? அது ரெண்டு வேறுபட்ட சூழ்நிலைகள். டாக்டர் டிபிஎம் வந்து 1976 வந்தவர், 1976 வந்தவர், புன்னமரத்தடியிலே வந்தவர். அப்போ சாமியினுடைய உன்னதமான ஒரு நிலைமையை வந்து அவர் தான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டார். சாமியுடைய ஸ்டேட்மெண்ட் படி இந்த பிச்சைக்காரனை பற்றி ஏதாவது கொஞ்சமாவது யாராவது தெரிஞ்சிருக்காங்கன்னா அது டாக்டர் டிபிஎம் மீனாட்சி சுந்தர் ஒருத்தர் தான், வேறு யாருமே கிடையாது அப்படின்னாரு. அவர் இந்த டாக்டர் டிபிஎம் வந்து டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் மகேஸ்வரியுடைய பிரதமர் சிஷியர். அவரே நிறைய யோகா கற்றுக்கிட்டவர். ஆனால் அதிலெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வெறும் வித்தைகள்னு நினச்சிட்டு நல்ல ஒரு ஞானியை தேடிக்கிட்டு இருந்தார். சாமியை அவர் பாதையில் வந்தார். அவர் பாதையில் வந்தோன்னா சாமியை சிக்கன்னு பிடிச்சிக்கிட்டார். சாமிக்கும் அவருக்கும் உள்ள இடையில உள்ள தொடர்பு அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப். சாமி மேலே அவர் காட்டின ஒரு பக்தியை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பக்தி. சாமி முன்னால் அவர் கல்லாட்டம் அப்படியே அசையாமல் உட்கார்ந்துருப்பார். சாமியோட வயசில் மூத்தவர் டாக்டர் டிபிஎம். அவரை சாமி பார்க்க வந்த டிவோட்டிஸ் எல்லாம் ரெண்டு பேரையும் புதுசாக வந்தவங்களாம் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு டாக்டர் டிபிஎம் தான் சாமி நினச்சிட்டு அவருக்காக நமஸ்காரம் பண்ணுவாங்க. அப்பயும் அவர் கொஞ்சம் கூட சலனப்படவே மாட்டார். சாமி அவர் கையில் ஒரு பழத்தை கொடுத்து அவங்க கையில் கொடுக்க சொல்லுவார், கொடுப்பார், அவரும் கொடுப்பார். இப்படிலாம் நடக்கும், நிறைய நடக்கும். ரெண்டு பேரும் சாப்பிட்ட ஒரு பாத்திரத்தில் ரெண்டு பேரும் கையை கழுவிட்டு அந்த தண்ணி வந்து சிஷ்ட பிரசாதம் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க குடிச்சிக்கிடலாம். இது வந்து அப்பாவுடைய பிரசாதம் யாருக்கு வேணும்னு கேட்டார். அங்குள்ள எல்லாருமே ஆர்வமாக வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி அவருடைய கை கழுவுன தண்ணியையும் இவர் டாக்டர் டிபிஎம் கை கழுவுன தண்ணியும் உச்சிஷ்ட பிரசாதமாகவே அங்குள்ள டிவோட்டிஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தார். அப்புறம் வந்து திடீர்னு ஒரு கேப் விழுந்தது. அது வந்து சாமிகிட்ட டாக்டர் டிபிஎம் அழைச்சிட்டு போன ஒரு ப்ரொஃபஸர், அவர் வந்து சாமி பற்றி சில தவறான புரிதல் காரணமாக இவர்கிட்ட வந்து ஏதோ சொல்ல, அவர் மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக சாமிகிட்ட போகிறதை இவர் தவிர்த்தார். யார்? டாக்டர் டிபிஎம். டாக்டர் டிபிஎம் பெரிய அறிஞர். அந்த பிரம்மம் எல்லா இடத்துலையும் இருக்குது, நமக்குள்ளேயும் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால நேரடியான ஒரு தரிசனம் பண்ணுறதுக்கு அவரை மீறி போக வேண்டியதில்லை நினச்சிட்டு உள்ளூரே வச்சுக்கிட்டார் சாமியை. அப்புறம் வந்து அவருக்கு வந்து கேன்சருங்கிற கொடிய நோய் வந்தது. அப்புறம் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முந்தைய சாமியை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போ வந்தார். அப்போ கீவா ஜெகநாதன் அங்கே இருந்தார். அவர் தன்னுடைய பாடல்கள் நிறைஞ்ச புக்கு அன்பு கதமுங்கிற புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கார். அப்போ டாக்டர் டிபிஎம் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே சாமி கழுத்தில் பெரிய ஒரு துளசி மாலை போட்டிருந்தார். அது மாலையை தூக்கி எழுதிட்டு சாமி அவர் வரவேற்க அங்கே போனார். ஓடி அவர் கையை பிடிச்சி மெதுவாக கூட்டு வந்து தன் பக்கத்திலே உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட சாமி ரொம்ப ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி கீவாஜா புஸ்தகத்தை வந்து நீங்கள் வெளியிடணும்னு சொல்ல, அவர் அந்த புஸ்தகத்தை வாங்கி ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த பாடல்களை பற்றி ரெண்டு வரியை கொஞ்சம் அழகாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி நான் போகணும், எனக்கு இந்த மாதிரி கேன்சர் தாக்கம் இருக்குது, கொஞ்ச நாள் தான் என்னுடைய ஆயுசுன்னு சொல்கிறாங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கு, அதுக்கு போகிறதுக்கு முந்தைய உங்களை ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இது நடக்கிறதுக்கு சில வருஷங்களுக்கு முந்தையே சுவாமிகிட்ட அவர் வந்து அவருடைய ஃபேமிலி சாமி ஒரு குரூப் ஃபோட்டோவை எடுத்திருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஃபோட்டோவை காட்டி சாமிகிட்ட அந்த ஃபோட்டோ ஒரு காப்பி பிரதி கொடுத்துட்டு சாமிகிட்ட டாக்டர் டிபிஎம் சொல்லுவார், இட் இஸ் நாட் மை ஃபேமிலி சாமி, இட் இஸ் யுவர் ஃபேமிலி சாமிம்பார். சாமி ததாஸ்தும்பார். இது என்னுடைய குடும்பம் இல்லை உங்கள் குடும்பம்னு சொன்னது ஒன்று, சாமி அப்படியே ஆகட்டும்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்தளவுக்கு நெருக்கமானவர். அதுக்கப்புறம் அவர் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஸ்டியூட்டுக்கு போனார். அங்கேயே அவர் சில மாதங்கள்லேயே அவர் இறந்துட்டார். ஆனால் அந்த கேப்லேயோ மற்றதுலேயோ அவர் என்றைக்குமே சாமி விட்டு விலகியே இருந்ததில்லை. சுவாமி அவர் மேலே உள்ள அந்த அந்த ஒரு பரவசமான ஒரு தொடர்பை அவ்வளோ அழகாக விவரித்து சொன்னார். அவுட் ஆஃப் ஹிஸ் கிரேட் கம்பேஷன் ஹி ஹஸ் கம் டு திஸ் பெகர் அண்ட் பிளஸ் திஸ் பெகர்னார். டாக்டர் டிபிஎம் அவருடைய உன்னதமான ஒரு கருணையால் இந்த பிச்சைக்காரனை நேரில் வந்து ஆசீர்வதிச்சுட்டு போனாருன்பார். யாரை ஆசீர்வாதம் பண்ணாங்கங்கிறது தெரியாது, ஆனால் சாமி சொன்ன வார்த்தைகள் இது. அவுட் ஆஃப் ஹிஸ் கம்பேஷன்
ஹி ஹாஸ் கம் டு திஸ் பெகர் அண்ட் ஹி ஹாஸ் பிளஸ்ட் திஸ் பெகர்னு சாமி சொன்னது. அப்பேற்பட்ட டிவோட்டி அவர். அதே மாதிரி முருகேஸ்ஜி வந்து சாமியை பார்த்தது 76ல் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ நெருக்கமாக வந்தார். நெருக்கமான சுவாமி அவரை வந்து என்னுடைய ராஜான்னு சொல்கிற அளவுக்கு, என்னுடைய ராஜா, அந்த குடும்பமே அதையும் உங்கள் குடும்பம்தான் சாமி அவர் முருகேசன் சொன்னதுக்கு அதையும் ஏற்றுக்கிட்டார். இந்த குடும்பமும், இந்த பிச்சைக்காரனுடைய குடும்பம், இந்த பிச்சைக்காரன் பெரிய குடும்பஸ்தன் ஆகிட்டான். அவங்களுக்கு தெரியுமா? திஸ் பெகர் ஹேஸ் ஏ ஃபேமிலி இன் டியூட்டுக்குரியன் அண்ட் ஏ மேட்ச் ஃபேக்ட்ரி இன் சிவகாசி. ராஜதுர நாடார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ராம்ஜி மேட்ச் ஃபேக்ட்ரின்னு ஒரு மேட்ச் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தார். அதில் வரக்கூடிய வருமானத்தை பூராவுமே வந்து சுவாமியுடைய கைங்கரியத்துக்காகவே செலவழிக்கிறதா அவர் சொல்லியிருந்தார். அதனால் அவர் வந்து சாமிகிட்ட சொல்லும்போது இது உங்கள் ஃபேக்ட்ரி சாமின்னு சொன்னார். அதை சாமி நினச்சி சொல்லுவார், இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு ஃபேக்ட்ரி, தீப்பெட்டி ஃபேக்ட்ரி வந்து சிவகாசியில் இருக்குது, ஒரு குடும்பம் வந்து தூத்துக்குடியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட ஒரு டிவோட்டி, அந்த டிவோட்டி வந்து சாமிகிட்ட ரொம்ப நெருங்கி போக 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 அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கு ஒரு பயம் வந்துடும். எங்கே இவர் வந்து சன்னியாசியை போயிடுவாரோ, சாமியாரை போயிடுவாரோ. ஏன்னா அவங்க தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்கினுடைய ஒரு ஃபவுண்டர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. நிறையா காட்டன் ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்குது அவருக்கு. ஸோ நிறைய வியாபார ஸ்தாபனங்கள் இருக்குது. அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது இவர் தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனால் இவர் சாமி மேலே இவ்வளவு ஒரு தீர்க்கமான ஒரு பக்தி செலுத்துறதை பார்த்துட்டு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் பயந்தாங்க. பயந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இனிமேல் நீ வந்து சாமியை பார்க்கக்கூடாது, சாமி நாமத்தை சொல்லக்கூடாது, சாமி படங்கள் உன் வீட்டில் இருக்கக்கூடாது, நீ சாமியை அழைச்சிட்டு சாமிகிட்ட உன் குடும்பத்தை அழைச்சிட்டு போகக்கூடாது. இப்படி நிறையா கண்டிஷன் போடுறாங்க. இதை பூரா அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, இந்த பிச்சைக்காரனை சாமியை வந்து தன் மனசுக்குள்ளே இருத்திக்கணும், வெளியே காட்டக்கூடாதுங்கிறதுக்காக சாமி இந்த சூழ்நிலையை உருவாக்கியிருக்காரோ அப்படின்னு நினச்சிக்கிறார் அவர். அதே மாதிரி சாமியை உள்ளத்தில் வச்சுக்கிறார். உள்ளத்தில் வச்சுட்டு அவர் நாமம் சொல்கிறதோ, அவர் சாமியை நினைக்கிறதோ உள்ளேயே தான். அவர் பார்த்த ஒரு 10-15 தடவை சாமியை பார்த்துருப்பார். அந்த 10-15 தடவை சாமி பார்த்த ஒவ்வொரு வரிகளையும் அவர் வந்து திருப்பி சொல்லுவார். அப்பேற்பட்ட பக்தர். ஆனால் ஒரு காலகட்டம், ஒரு 4 வருஷம் கழித்து திடீர்னு அவங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்பட்டு சாமியை பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு அவங்களே பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட சமயத்தில் கூட்டு போகிறார். ஸோ 4 வருஷ காலம் கழித்து சாமியை பார்த்தோன்னா சாமிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு 4 வருஷ காலம் சாமியை பார்க்காத நாள், சாமி பற்றி பேசாத நாள் இப்படி போகவே இல்லை. அந்த 4 வருஷ காலமும் அவ்வளோ உன்னதமான காலமாக இருந்தது. முருகேசன் 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 பக்தர்கள் மத்தியில் எல்லார்ட்டையுமே சாமி அவரை வந்து மை கிங்னு சொன்ன உடனே ஒரு டிவோட்டி கேட்குறாரு, சாமி யூ ஆல்வேஸ் மென்ஷன் யூ முருகேஸ்டி ஆஸ் யுவர் கிங்னா, வெரி இஸ் கிங்டம்னு கேட்பார். நீங்கள் எப்பயுமே அவரை ராஜா ராஜான்னு சொல்கிறீங்க, அவருடைய ராஜ்யம் எங்கே சாமி இருக்குன்னு சொல்லி கேட்பார். தி பெகர்ஸ் ஹார்ட்டுமார் உடனே இந்த பிச்சைக்காரன் இதயம்தான் அவன் அரசாட்சி பெரியக்கூடிய இடம். ஸோ சாமியுடைய இதயத்தையே ஆள்பவராக முருகேஸ்தின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அந்த முருகேஸ்தி அப்பேற்பட்ட ஒரு பக்தர் தன்னுடைய 45வது வயசில் அவர் வந்து இறந்து போகிறார். கட்டடாவில் வச்சு இறந்து போகிறார். அவர் இறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முந்தி நாங்கள்லாம் போயிருக்கோம், சாமிகிட்ட போயிருக்கோம். எப்பயுமே சாமி விட கொடுத்து அனுப்பிச்சிட்டாருன்னா சாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் ஹோட்டலில் நேராக காரில் உட்காரார், பெருட்டு வந்துகிட்டே இருப்பார், திரும்பி பார்க்க மாட்டார். அன்றைக்கி நாங்கள் பஸ்ஸில் போயிருந்தோம். அதனால் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து தான் போக வேண்டியிருந்தது. சாமியை வந்து விட கொடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறம் சாமி அந்த சன்னதிரு வாசலில் இருந்து கையை காட்டுறாரு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு. அவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு படிக்கட்டிலேயே நமஸ்காரம் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே போகிறாரு. அந்த தேரடி வீதிக்கு போகிற வழியில் திருப்பி 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 பார்க்குறாரு அவரையே. அது எப்பயுமே பார்க்காதவர் மறுபடியும் திருப்பி பார்க்குறார். திருப்பி பார்த்ததை ஒரு மாதிரியா ஒரு உருக்கமான ரொம்ப உருக்கமாக இருந்தது அந்த அந்த கட்டம். நான் அதுக்கு சாட்சியாக இருந்ததுனால எனக்கு தெரியுது. சாமி ரோட்டில் வந்து நின்று 2 கையும் நீட்டி ப்ளஸ் பண்ணி அவரை ஆசீர்வதிப்பார். நடு ரோட்டில் நின்று அவரை பார்த்துட்டே இருந்து அப்புறம் இடது பக்கம் திரும்ப வேண்டிய கட்டாயம் வந்துடும். இடது பக்கம் திரும்பணும்னு சாமியும் மறைஞ்சார், அவர் மறைஞ்சார். அவர் பார்த்த தேதி வந்து மார்ச் 4ஆம் தேதி. ஏப்ரல் 4ஆம் தேதி இவர் இறந்துடுவார். கரெக்டாக 1 மாதம் இடைவெளி. அந்த 1 மாதம் இடைவெளியில் இவர் கல்கட்டா போகும்போது, கல்கட்டா போனதுக்கு காரணம் என்னென்னா தன்னுடைய வியாபார கடமைகளை போனால் அவர் தம்பியை அழைச்சிட்டு போவார். வியாபார ஸ்தாபனங்கள், வியாபார சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே தம்பிகிட்ட ஒப்படைச்சிட்டு நானும் அவரும் கங்கா பிரதட்சணை போகிறதா இருந்தது பிளான். ஆனால் அதுக்கு இடையிலேயே கல்கட்டாவில் வந்து அவருக்கு வந்து தீவிரமான ஒரு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் காலமாயிடுவார். காலமானதுக்கப்புறம் திருப்பி அந்த பிரேயத்தை எப்படி
அவங்க எடுத்து வந்தாங்க, அந்த சரீரத்தை எப்படி கொண்டு வந்தாங்க, ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டில் கொண்டு வந்தாங்க. அந்த கொண்டு வந்து யார் தகனம் பண்ணா, யார் கொல்லி வச்சா, அந்த கொண்டு வந்த பெட்டி என்ன பண்ணாங்க, இந்த விவரத்தை பூரா சாமி என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். அப்படி ஒரு நெருக்கமான ஒரு சொந்தம் சாமி ஒரு கால 1982 83 ஒரு தடவை சொன்னார், இந்த பிச்சைக்காரன் பேர் இருக்கிறதுட்டையும் முருகேசன் பேர் இருக்கும். முருகேசன் பேர், பார்சாதி பேர், சிவசங்கர் பேர், 3 பேரும் கண்டிப்பாக இருக்கும்னாரு. இந்த பிச்சைக்காரன் பேர் இருக்கிறதுட்டையும் முருகேசன் பேர் இருக்குன்னு சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் முருகேசனை விட்டுட்டு சாமியுடைய பயோகிராஃபியை எழுத முடியாது. முதல்ல ஆசிரமத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தவர் முருகேசன். புன்னமரத்தை சுற்றி உள்ள இடங்களை பூரா வாங்கிடணும்னு நினச்ச ஒரு முருகேசன். சாமி வந்து இது முடியாது, இது நிறைய வில்லங்கம் உள்ள இடம், இது கோயிலுக்கு சொந்தமான இடம், அதனால் இதை வாங்க முடியாதுன்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சாமின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆகட்டும்னு சொன்ன உடனே அவர் மில்லிருந்து, பேங்க்லேருந்து, லீகல் எக்ஸ்பர்ட்ஸை வரவழைச்சி அத்தனை பத்திரங்களையும் பார்த்தா அது அண்ணாமலையார் கோயிலுக்கு சொந்தமான இடம் அது. ஸோ அதை வாங்க முடியாதுன்னு முடிவுக்கு வந்ததுனால விட்டார் அப்படியே. அப்புறம் சாமி இந்த வீடு வாங்கி கொடுத்தாங்க. வீடு வாங்கி கொடுத்த உடனே சாமிகிட்ட அந்த வீட்டிலையே இருந்து பார்த்து, இல்லாட்டா முருகேசன் எங்கே இருப்பார், சிவக சத்திரத்தில் இருப்பார், அங்கே போவார். அங்கே போய் அவர் கூடயே இருப்பார். முருகேசன் வந்துட்டார்னா சாமி வேறு எந்த பக்தர்களையும் பார்க்க மாட்டார், அவர் கூடயே இருப்பார். ஏன்னா அவருடைய ஆயுசு நம்ம கூடிய விரைவில் முடிய போகுதுங்கிறதுக்காக, அவரை முழுமை அடையணுங்கிறதுக்காகவே அவர் கூடவே இருந்து அவர் முழுமையடைய வச்சார். அவர் அந்த முழுமையடைய வச்சதுக்கப்புறம் சாமி சொன்ன வார்த்தை முருகேசனை பற்றி, "He has attained my father." என்னுடைய அப்பா அவர் அடைஞ்சிட்டார். "Now he is worshipable." அவர் இப்போ பூஜைக்கு தகுந்தவர்னு சொன்னார். யார்? முருகேசனை. ஸோ அவருடைய பிரிவும் அவருடைய பக்தியை கூட்டிச்சு. அதே போல் டாக்டர் டிபிஎம் பிரிஞ்சு இருந்த அந்த சில வருட காலங்கள் டிபிஎம்முடைய பக்தியையும் வைராக்கியத்தையும் கூட்டிச்சு. அந்த பிரிவு தேவையாக இருந்தது 2 பேருக்கும். அந்த 2 பேருடைய பிரிவினாலையும் அவங்க பக்தி கூடிச்சு, அவங்களுடைய முக்தி நிலைமை கூடிச்சு. அதே போல் சாமி டாக்டர் டிபிஎம்மும் இதே வார்த்தையில் சொன்னார், யாருக்காவது கொஞ்சமாவது இந்த பிச்சைக்காரனை பற்றி தெரியும்னா அது டாக்டர் டிபிஎம் தான், வேறு யாரும் கிடையாதுன்னு அப்போ சொன்னார். 76ல் 84ல் முருகேசி எங்கள் அப்பா அடைஞ்சிட்டார், இப்போ அவர் பூஜைக்கு தகுந்தவர்னு சொன்னார். ஸோ 2 பேருமே உன்னதமான பக்தர்கள். அவர்களுக்கு இணையாக சொல்லக்கூடிய பக்தர்கள் பின்னால் எனக்கு தெரிஞ்சு யாரும் வரலைன்னு தான் நினைக்கிறேன்.